ஹை வியூவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி அதியமான் நெல்லிக்கனி ஔவையார் கதை ஒன்று பார்க்கலாம். இந்த கதையோட பேர் அதியமான் வழங்கிய நெல்லிக்கனி அப்படிங்கிற கதை. தகடூர் அப்படிங்கிற ஊரை அதியமான் ராஜா அரசன் ஆண்டு வந்தார். அப்போ அதே அந்த ஊரில் ஔவையார் அவருடைய புகழை பாடுறதுக்காக வந்துட்டு இருந்தார். பாடிட்டு இருந்தப்ப அவருக்கு அதியமான் எந்த நிறைய நாள் உயிரோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அறிஞர்களை கேட்டாங்க. அறிஞர்கள் சொன்னாங்க, குதிரை மலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலை பள்ளத்தாக்கில் ஒரு நெல்லிக்கனி மரம் இருக்குது, அதில் ஒரே ஒரு கனி தான் இருக்கும், அந்த கனியை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா நிறைய வருஷம் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் குதிரைமலைக்கு போவார். போனவுடனே அங்கே அவர் சொன்ன மாதிரியே பள்ளத்தாக்கு ரொம்ப ஆழமாக இருக்கும். அதில் போய் அந்த மரத்தில் இருந்து ஒரு நெல்லிக்கனியை பறிச்சுட்டு வச்சுருப்பார். அடுத்த நாள் ஔவையார் அதியமான் பார்க்க வரும்போது அவர் இந்த நெல்லிக்கனியை நாம் சாப்பிட்டாக்க நம்ம மக்களுக்கு மட்டும்தான் நல்லது, ஆனால் இந்த ஔவையார் சாப்பிட்டாங்கன்னா தமிழுக்கும் நல்லது, தமிழ் மக்களுக்கும் நல்லது, அதனால் ஔவையார் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அதை பார்த்த உடனே ஔவையாரும் சாப்பிட்ருவாங்க. அப்புறம் ரொம்ப சுவையாக இருக்குது, எங்கப்பா பறிச்ச அப்படின்னு கேட்டோன்னே, நான் குதிரைமலையில் பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரைமலையில் பறிச்சுட்டு வந்தீங்களா, ஏன் அதை நீ சாப்பிடாம எனக்கு கொடுத்த அப்படின்னா, நீங்கள் தமிழை வளரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்காக தான் நான் கொடுக்குறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவரோட வள்ளல் தன்மை, அதியமானோட வள்ளல் தன்மை இதிலேருந்து நமக்கு புரியுது. இதில் என்னன்னாக்கா, வலம்படு வாய்வாள் என்று தொடங்கி சாதல் நீங்க எமக்கு இந்தனியே, வலம்படு வாய்வாள் என்று தொடங்கி சாதல் நீங்க எமக்கு இந்தமியே, வலம்படு வாய்வாள் என்று தொடங்கி சாதல் நீங்க எமக்கு இந்தமியே அப்படிங்கிற பாடலோட ஔவையார் முடிக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம அதியமானோட வள்ளல் தன்மையை தெரிஞ்சுக்கலாம். ஔவையாரோட புகழ் பாடலும் தெரிஞ்சுக்கலாம். அவர் எவ்வளோ தமிழ் புலமையோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வியூவர்ஸ்.